காவேரி வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு, "எனக்கு இந்த மாரி டேட் வந்து தள்ளி போயிருக்குதுடி. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல" அப்படின்னு சொன்னதும், அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு "பிரெக்னன்சி கிட் வாங்கி டெஸ்ட் பண்ணி பாரு. சப்போஸ் நீ வந்து பிரெக்னன்ட்டா இருந்தனா ஹாஸ்பிட்டல்ல காமிச்சு டேப்லெட்லாம் குடுப்பாங்க. அந்த டேப்லெட்லாம் எடுத்தனா தான் குழந்தையும் ஹெல்த்தியா வளரும். அப்புறம் அதுக்கு தகுந்த மாரி நீயும் சாப்பிடணும். உன் உடம்பையும் பார்த்துக்கணும்ல." இதெல்லாம் கேட்டதும் காவேரிக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது. ஐயையோ! இது வேற அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். நம்மள இந்த வீட்ட விட்டே வெளியில அனுப்பிச்சுருவாங்களா? இல்ல என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே அப்படின்ட்டு பயந்துட்டு உட்காந்துருக்காங்க. அந்த டைம்ல காவேரி வந்து மயக்கமாயிட்டு கீழே விழுந்துடுறாங்க. விஜய் வந்து வெளியில வரும்போது அங்க யாரோ படுத்திருக்க மாதிரி தெரியுது, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போனா காவேரி வந்து மயக்கமாயிட்டு கீழே விழுந்தது. காவேரி என்னாச்சு காவேரி, ப்ளீஸ் எழுந்திரி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அங்க ஏதோ சத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வீட்ல இருந்து எல்லாமே வெளியில வந்து பார்த்தா காவேரி வந்து மயக்கமாயிட்டு கீழே விழுறத பார்த்துட்டு பாட்டி இருந்துகிட்டு, இங்க பாருடி அவ வாந்தியும் எடுத்துட்டா மயக்கமும் போட்டா, அதனால நீ வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுதான் நல்லது. விஜய் வந்து மனசுக்குள்ளேயே என்னது காவேரி வந்து வாந்தி எடுத்தாளா, சரி நம்ம இப்படியே விட்டு வச்சோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போலான்ட்டு போனதுக்கு அப்புறம் டாக்டர் என்னோட காவேரிக்கு ஏதோ ஆயிடுச்சு டாக்டர், வந்து செக் பண்ணுங்க. டாக்டர் வந்துட்டு எல்லாரும் வெளியிலே நில்லுங்க, நான் பேஷண்ட்டுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க. டாக்டர் வெளியில வந்ததும் காவேரியோட ஹஸ்பண்ட் யாரு, அவங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இதை கேட்டதும் சாரதாக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுது. டாக்டர் வந்து விஜய் கிட்ட எல்லாமே ஒரு சந்தோஷமான விஷயம் தாங்க, உங்க ஒய்ஃப் கன்சீவா இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் விஜய்க்கு வந்து பயங்கரமா சந்தோஷமா இருக்கு. காவேரிக்கு ஒரு பதட்டம், ஐயோ நம்ம அம்மா கிட்ட வேற என்ன பதில் சொல்ல போறோமே தெரியலையே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. காவேரி உண்மையாவே பிரெக்னெண்டா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.